துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவச்சனமே, நாம் முதலாவது சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த முதலாவது சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மகத்துவம், மகிமை என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதைத்தான் நாம் இந்த சங்கீத புத்தகத்தில் 6 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய மகத்துவம் என்ன? முதலாவது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் யாரை குறித்து பேசுகிறது என்றால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது. முதல்ல முழு வேதத்தையும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சங்கீதமும், அதாவது டோரா, நெவீம், கெத்துவீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் தனக். கர்த்தர் சொல்லுவார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெந்த பிற்பாடு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும்போது சொல்லுவார், என்னை குறித்து நியாயப்பிரமாணத்திலும் சங்கீதத்திலும் தீர்க்க தரிசன புத்தகங்களும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அந்த 24வது அதிகாரத்தில் கர்த்தர் அங்கே சொல்லுவார். 44வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 24-40. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் இந்த நிறைவேற வேண்டியது என்பதுதான் பயங்கர ரகசியம். அது மாபெரும் மகிமை. கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், சங்கீதங்கள் என்னை குறித்து எழுதியிருக்குது. அதை நாம் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த சங்கீதம் என்பது டெஹிலா. டெஹிலா என்று சொன்னால் துதி. துதி என்று சொன்னால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களிலே தரித்து கொள்வது, அவருடைய நினைவாகவே நாம் இருப்பது என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய சங்கீதம் என்பதனுடைய மாபெரும் அர்த்தம். சரி, இப்போ முதலாவது சங்கீதத்துல கர்த்தர் அதை சொல்லும் போது அந்த வசனத்தை வாசிங்க. முதலாம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும். சரி, இப்போ முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் பேசுறாரு, நீ யார் என்பதை காட்டுறாரு. நல்லா கவனிங்க. முதல்ல இந்த வசனத்துல நீ யார் எல்லாம் சொல்லுங்க போல. இந்த 6 வசனத்தினுடைய விளக்கத்தை நம்ம நல்லா தெளிவா பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இந்த வசனம் என்ன சொல்லுது? உனக்கு கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. நீ இப்ப யாராக இருக்கிற, நீ யாரா இருக்கிற. இப்ப இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ யாராக இருக்கணும்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் வசனம், நீ யாராக இருக்கிறாய், நீ எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள வழுவி போயிடுவ, உன் மனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 2வது வசனத்துல நீ என்ன செய்யணும் இல்லையா, நீ என்ன செய்யணும் என்பதை குறித்து பேசுறாரு. ஆக்சுவலா இந்த சங்கீதம் என்ன சொல்ற ஆண்டவர் அப்படின்னா, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம் ஒவ்வொருவரை குறித்து அவர் கொண்ட அந்த தீர்மானம், அவர் கொண்ட அந்த திட்டங்கள், அந்த திட்டத்துல தேவன் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இதை செயல்படுத்தி முடிக்கிறார் என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் தான் இது. இப்போ முதலாவது வசனம், இந்த 2வது வசனம் எங்கிருந்து ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துக்கு பேசுறாரு. ஏதேன் தோட்டத்துல பேசுறாரு. ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இரட்சகர்.
அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவர், அவர்தான் நம்முடைய ஜீவனானவர், அவர்தான் தேவனுடைய குமாரன். நாம் அத்தனை பேரும் தேவனுடைய குமாரன் ஆகும்படி நாம் எல்லாருமே தேவனுடைய குமாரர்களாக மாறும்படியாய் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் மீட்பின் திட்டத்தை வைத்தார். அந்த மீட்பின் திட்டத்தில் நம்முடைய நினைவில் இருக்கக்கூடியவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரை குறித்த அறிவில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அறிவு தான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் கூடுகையில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த அறிவு எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை குறித்து நல்ல தெளிவாக பேசினேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த முதல் வசனம் 2வது வசனத்தில் தேவன் முதல்ல நமக்கு என்ன பேசுற, கர்த்தர் நமக்கு என்ன பேசுறாருனாக்கா, அறிவு தான் ஜீவன். என் ஜனங்கள் அறிவை வெறுத்தார்கள், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆக அறிவு தான் நித்திய ஜீவன். இந்த அறிவு தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. நிறைய பேர் இன்னைக்கு மன சஞ்சலத்தோட, மன திகிலோட, மன பதற்றத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மாம்சீக மனுஷீக அறிவு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவு தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் நமக்கு ஜீவனாக இருக்கிறது, அதுதான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. இப்ப இந்த முதல் வசனத்துல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் இந்த ஆதாமை வைத்து, இந்த மனிதனை வைத்து, என் மனிதனே, என்னை அறிகிற அறிவுல நீ விருத்தி அடைய வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆதாமை ஏதேன் என்கின்ற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் தேவன் சிருஷ்டித்து, அந்த ஏதேனுக்கு கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி, தோட்டம் என்று சொன்னால் மரங்களை எல்லாம் உண்டு பண்ணி, பலவிதமான கனிகளை கொடுக்கக்கூடிய பலவித சகல விருட்சத்தின் கனிகளை எல்லாம் தோட்டத்தில் உண்டாக்கி, அந்த தோட்டத்தின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் கர்த்தர் அங்கே சிருஷ்டித்து அங்கே மனிதனை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வைக்கிறார். தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன? அந்த தோட்டம் என்பது குடும்பம். அந்த தோட்டம் என்பது குடும்பம். ஏதேன் என்பது மனமகிழ்ச்சி. இந்த மனமகிழ்ச்சியில அந்த தோட்டத்துல கொண்டு வைக்கிறார். இது என்னன்னா, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் மனிதர்கள் மத்தியிலே வாசமா இருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார். இதுதான் அவருக்கு தேவனுடைய இந்த சிருஷ்டிப்பினுடைய நோக்கமே இதுதான். அதுல இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்கள் மத்தியிலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவரோடு கூட வாசமா இருப்பார்கள். தேவன் அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். இதுல நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த தோட்டத்துல கொண்டு வைத்தார். அங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதாமே நீ சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம். இந்த சகல விருட்சத்தின் கனி என்பது என்ன அப்படின்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வ வல்லமை. நான் தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுடைய சித்தம் செய்யும்படி அடிக்கப்பட்டேன். நான் தான் குமாரன், நான் தான் அன்பின் குமாரன். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நான் தான் அன்பின் குமாரன். இந்த பிரபஞ்சம், நீ காண்கிற ஒவ்வொரு வல்லமையும் ஒவ்வொரு சிருஷ்டியும் அன்பினால் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னை கொண்டும் எனக்கென்றும் என் அப்பா சிருஷ்டித்திருக்கிறார், நமது அப்பா சிருஷ்டித்திருக்கிறார். அதனால நீ என்ன செய்யினா, நீ அப்பாவை அறிந்து கொள். அப்பா என்றால் ஒரு குமாரன் அங்கே இருக்கிறான், அங்கே உடன்படிக்கை இருக்கிறது. அப்பாவின் சித்தத்துக்கு இவன் தம்முடைய அப்பாவின் சித்தம் செய்வதற்கு தம்முடைய சுய சித்தத்துக்கு அவன் சாக வேண்டும். இதுதான் உடன்படிக்கை. ஆக சகல விருட்சத்தின் கனியை அங்கே நீ புசிக்கலாம் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இந்த சகல விருட்சத்தின் கனி என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய சர்வ வல்லமை, அவருடைய தெய்வத்துவம், அவருடைய மகிமையை காண்பிக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்
என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனிங்க. சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், சகல விருட்சத்தையும் புசிக்கலாம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வ வல்லமை. அதே மாதிரி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு. அதே மாதிரி ஜீவவிருட்சத்தின் கனி என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையை காண்பிக்கிறது. இந்த மரம், நல்லா கவனிங்க, இந்த மரம் என்பது மனிதனை வெளிப்படுத்துகிறது. இயேசு ராஜா அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்கும்படியாக கடந்து போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கே இப்படி நடந்து போச்சேன்னு ஜனங்கள்லாம் அழுத போது, ஸ்திரீகள் அழுத போது, பச்சை மரத்துக்கே இந்த பாடுகள் என்றால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆமெனா? அந்த வசனத்தை வாசிக்க போகலாம். மரம் எதை காண்பிக்கிறது என்றால் அது மனிதனை காண்பிக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகத்தில் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிற அந்த வேளையில 23ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். பச்சை மரத்துக்கே இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார் என்ற மரம், இந்த இடத்துல கர்த்தர் மரம் மனிதனை காண்பிக்கிறது என்று சொல்றார். நான் பச்சை மரம் என்று சொல்லுகிறார், நீ பட்ட மரம் என்று சொல்லுகிறார். ஒரு மரம் என்றால் நல்ல இலை கொடுக்கணும், பசுமையா இருக்கணும், கனி கொடுக்கணும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அவருடைய மீட்பின் திட்டத்துல நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஆதாமே, என் மனுக்குலமே, நீங்க எப்போதுமே மனமகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா அப்பா என்னைக்குமே மனமகிழ்ச்சியா இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்பாவுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், நீ குமாரனா இருக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஆமென் சொல்லுங்க. நீ என்னவா இருக்கணும்? எப்பா சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? நீ குமாரனா இருக்கணும். குமாரனா இருக்கணும்னா உன் சித்தத்துக்கு நீ செத்து அப்பா சித்தம் செய்யணும். இவள்தான் கான்செப்ட். இப்ப இங்க என்ன நடந்து போச்சுன்னா, துன்மார்கனுடைய ஆலோசனையில நீ நடக்கிற, பாவிகளுடைய வழியில நிக்கிற, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நீ உட்கார்ற. இந்த துன்மார்கன், இந்த பாவி, இந்த பரியாசக்காரன், இது என்ன அப்படின்னா பாவம், மரணம், நியாயப்பிரமாணம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த சுயநீதியினால் உண்டான தேவனுக்கு எதிரான அக்கிரமம் மனிதனுக்குள்ளே வந்துவிட்டது. 1 கொரிந்தியர் 15:51 தான் வசனம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன், அது வாசியத எத்தனை வசனம்? 56 வாசியத. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இப்போது கர்த்தர் நம்மோடு பார்த்து பேசுறார். நீ ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சிட்ட அப்படின்னா, அப்பாவை விசுவாசிக்கல, அப்பா கிட்ட நீ வரல. அப்பா கிட்ட நீ விசுவாசிக்கணும் அப்படின்னா வசனம் மட்டும்தான் உனக்கு ஜீவனை கொடுக்கும். இப்ப நல்லா கவனிங்க. துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமல், இந்த துன்மார்கன் என்பது யாரு அப்படின்னா அன்காட்லி, அதாவது தேவன் அற்றவன், தேவனை விசுவாசிக்காதவன், தேவனை அறியாதவன். நீ துன்மார்கனுடைய ஆலோசனையில நடக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நடப்பது அப்படின்னா என்னன்னா ஆளுகை செய்வது. இப்ப ராஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? அப்படியே நடந்து எல்லாத்தையும் அப்படியே சுத்தி பார்த்துன்னு வருவாங்க இல்லையா ராஜாக்கள்லாம். நல்ல கவனி, நீ ராஜாவாக பெருமைக்காரனாக இருக்கிறாய். நடவாமலும் நீ நடக்கிற. யார் ராஜா அப்படின்னா, நான் தான் ராஜா, நான் தான் தேவனுடைய ராஜா. நல்லா கவனிங்க. பாவிகளுடைய வழியில நில்லாமலும், இந்த நில் என்பது, நல்லா கவனிங்க, இந்த நில் என்பது ஏதோ ஒரு காரியத்தை நின்று கவனிப்பது. நீ என்ன செய்யற அப்படின்னா பாவம், அதாவது கிரிமினல், அதாவது பாவ சிந்தனை. நீ உன் சிந்தனை முழுக்க, உன் நினைவு முழுக்க என்னவா இருக்குதுன்னா பாவமாக இருக்கிறது. பரியாசக்காரருடைய, அதாவது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. இந்த பரியாசக்காரர் உட்காரும் இடம் என்பது, இந்த பரியாசம் என்பது நம்முடைய அறிவை காண்பிக்கிறது. நல்லா கவனிக்கணும். இதுதான் மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று சொல்லி இங்கே கர்த்தர் இங்கே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய மாம்ச அறிவில், தம்முடைய மாம்ச நினைவுகளில், தம்முடைய மாம்ச ஆளுகையில மனுஷன் விழுந்து போய் கிடக்கிறான். ஆனால் இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய நினைவுகளை விட்டுட்டு வெளியே வா,
இப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னா, இந்த ஆதாம் என்ன செய்து விட்டார் அப்படின்னா, துன்மார்கருடைய ஆலோசனையில நடக்கிற அனுபவத்துக்குள்ள போயிட்டாரு. அடுத்தது பாவியாக அவருடைய சிந்தனை எல்லாம் அவர் தீர்மானிக்கிறார், அவர் நினைவுகளை தீர்மானிக்கிறார். தீர்மானம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அக்கிரம நினைவுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரியாசக்காரர் உட்காரம் இடம். ஏன்னா ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதெல்லாம் உட்கார்ந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல தான் என்ன நடக்குதுன்னா, இங்கே இந்த துன்மார்க்கமான ஜீவியத்துக்குள்ள மனுஷன் போய்விட்டான். இப்ப கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பரியாசக்காரர் உட்காரும் இடம் என்பது, நீ உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள். நீ எதை கற்றுக்கொண்டிருக்கிறாய்? இப்ப நல்லா கவனிங்க, 2 வழியை காண்பிக்கிறார். ஒன்று ஆதாமுடைய வழி. இந்த ஆதாமுடைய வழி என்பது உன்னுடைய மாம்சீக, உன் சிந்தனையில ஏற்படக்கூடிய உன்னுடைய அறிவு, உன் மாம்சீக அறிவு. அந்த அறிவில் நீ நினைக்கிற, அந்த நினைவில் நீ நடக்கிற. இதுதான் விழுந்து போன ஆதாமுடைய ஜென்ம சுபாவம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வேதத்துல நீ முதல்ல பிரியமாக இரு. முதல்ல கர்த்தருடைய வேதத்தை நேசி. இந்த இடத்துல கர்த்தருடைய வேதம் என்று சொல்வது தோரா. இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற அப்படின்னா நீ பாக்கியவான். முதல்ல இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கும்னா, இந்த சங்கீதமே பிளஸ்டு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றுதான் இந்த சங்கீதமே ஆரம்பிக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப கவனிக்க பார்க்கலாம். இப்போ கர்த்தருடைய வேதம், நீ எதை தியானிக்கிற? உன்னுடைய மாம்சீக நினைவுகளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா, அல்லது கர்த்தருடைய வேதத்துல நீ தியானமா இருக்கிறியா? இந்த கர்த்தருடைய வேதம் என்பது குமாரன். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வரல, அவைகளை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதத்துல முதல்ல நீ பிரியமாக இருக்க வேண்டும் என்பது கிறிஸ்து இயேசுவை. அவர்தான் குமாரன். ஏனென்றால் வார்த்தையானவர் அவர்தான். பிதாவாகிய தேவனுடைய நினைவாகவே இருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் வார்த்தையானவர், அவர்தான் தோரா. அதாவது பஞ்ச ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்பது தேவனுடைய இருதயத்தினுடைய அந்த நினைவுகள், அந்த சுவாசம். இது என்னது அப்படின்னா, இதுதான் ஆபிரகாமுடைய வழி. ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய சொந்த அறிவுல, தன் சொந்த நினைவுல, தன்னுடைய சொந்த அக்கிரம வாழ்க்கையில அவர் வாழாமல் அவர் என்ன செய்தார் என்றால், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே அவர் தியானமாயிருந்து கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்திலே தரித்து கொண்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து என்பது இதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சர்வ வல்லமையை அறிந்து, குமாரன், தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை அறிவதுதான் இந்த தோரா. ஆக குமாரன், இந்த 2வது வசனம் குமாரன். எல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குமாரன் அப்படின்னா அங்கே உடன்படிக்கை இருக்கிறது, அப்பா இருக்கிறார். அப்பாவின் சித்தத்தை அப்படியே செய்த தேவனுடைய குமாரன் நான். என்ன தியானி! நம் ஆட்கள் என்ன செய்யறது இல்லைன்னா, இன்னைக்கு ஏன் இந்த பயம், திகில், நடுக்கம் எல்லாம் ஏன் வருது அப்படின்னாக்கா, கர்த்தருடைய வேதத்துல முதல்ல பிரியமா இல்லை. நேற்று சொல்லி கொடுத்தேன், நீ கர்த்தருடைய வேதத்தை முதல்ல நேசி, அதை வாசி, அந்த வேதத்தை சுவாசி என்று சொல்லி கொடுத்தேன். முதல்ல கர்த்தருடைய வேதத்தை நேசிங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறதுனா என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, குமாரன், அன்பின் குமாரன். அன்பின் குமாரன், எல்லா காலத்திலும் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர், தேவகுமாரன். இப்போ ஒருத்தரை நேசிக்கணும்னா யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அந்த பிரியம் என்பது, அந்த தோரா என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் வார்த்தையானவர், அவர் குமாரனானவர். இதுதான் ஆபிரகாம் தன்னுடைய வழியில, தன்னுடைய மார்க்கத்தில் அவர் என்ன பண்ணார்னா, இந்த மாம்சத்துக்கு அவமானத்தையும் நிந்தையும் கொடுத்தார். நான் என் சித்தத்தில் நடக்க மாட்டேன், நான் என் சித்தத்தில் நடக்க மாட்டேன், இந்த ஆலோசனையில பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டேன், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். இந்த துன்மார்கன், பாவி, பரியாசக்காரர் எல்லாம் யாருன்னா நான் தான். இந்த உலக அறிவுல, இந்த உலக நினைவுல, அக்கிரமத்துல வாழ்வது, இதான் துன்மார்க்க ராஜா. நான் ஒவ்வொருத்தரும் ராஜா அப்படின்றான். ஆனா 2ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து தான் ராஜா. இப்ப நீ என்ன செய்யணும்? நில், கவனி, செல். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் விசுவாசம் என்பது ஓட்டம். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிப்பவன் யார்? ஆமெனா? இப்ப நல்லா கவனிங்க. ஆபிரகாம் எந்த வழியில சென்றார் என்றால், அவர் நடந்து கொண்டிருந்தார். பாபிலோன்ல நடந்து என்றால் ஆளுகை செய்வதுன்னு நான் சொல்லி பார்த்தேன். ஆமெனா? நடக்கிறது அப்படின்னா துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல் அப்படின்னா நடக்கிறதுன்னா ஊர் ராஜ்யத்தை நீ பூமியில ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறாய். பாவிகளுடைய வழியில் நில்லாமல் என்பது நினைவு, உன் நினைவு, உன் அக்கிரம கிரிமினல் மைண்ட். அது துன்மார்க்குடைய ஆலோசனை என்பது உன் மாம்சீக அறிவு. எப்பா, இது ஆதாமுடைய வழி. ஆனால் ஆபிரகாமுடைய வழி என்ன அப்படின்னா வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை அவர் முதலாவது அன்பு கூர்ந்தார். இதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். இந்த ஆபிரகாமுடைய மார்க்கம் என்ன செய்தார்? ஆபிரகாம் என்ன செய்தார்னா, நடந்து கொண்டிருந்தவர் நின்றார் என்று சொன்னால் அந்த அமேசிங் லைட்டை பார்த்துட்டார். அந்த ஆச்சரியமான குமாரனை கண்டுவிட்டு அவர் மேல பிரியம் வைத்தார். அடுத்தது நில், இரண்டாவது கவனி என்பது சிந்தனையில அவரையே தியானித்தார். இப்பொழுது ஓடுகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஓட்டம், விசுவாச ஓட்டம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் வசனமோ 2ஆம் வசனமோ, முதல் வசனம் நீ யாருன்னு காட்டுறாரு, 2ஆம் வசனத்துல நீ என்ன செய்யணும் என்பதை காட்டுறாரு. நான் தான்பா தேவனுடைய குமாரன், என் மேல விசுவாசமா இரு. முதல்ல கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் என்பது குமாரனை கண்டு அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் பாக்கியவான், அவனை நான் கடைசி நாளை எழுப்புவேன்னு கர்த்தர் சொன்னார். குமாரனை கண்டு என்பதுதான் அவர் மேல வைக்கிற பிரியம். ஆபிரகாம், நடந்து கொண்டிருந்த ஆபிரகாம், ஆதாமுடைய வித்தாக இருந்த ஆபிரகாம் நின்றார். நில், நடந்து கொண்டிருந்தவர் நில். இந்த நில், கவனி, செல், அது எங்க இருக்கும்? இந்த பிரசங்கம் ஏற்கனவே ஒரு முறை அந்த டைட்டில் கூட நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம ஸ்டடி பண்ணும்போது எங்க இருக்கும்? டிராபிக்ல இருக்கும் இல்லையா? எங்கம்மா இருக்கும்? டிராபிக்ல நில், கவனி, செல். சரி, நில்லுக்கு என்ன சிம்பிள்? என்ன சிம்பிள் கொடுப்பாங்க டிராபிக்ல? என்னது? ரெட். வெரி குட். நில், நடந்து கொண்டிருக்கிற நீ நில். இயேசு ராஜாவுடைய ரத்தத்தின் வல்லமை. அல்லேலூயா. இயேசு ராஜாவுடைய ரத்தத்தின் வல்லமை தான் இந்த நில். இந்த நில் இதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். நில், நடந்து கொண்டிருந்த நீ, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து கொண்டிருந்த நீ, பாவிகளுடைய வழியில நின்று கொண்டிருந்த நீ, துன்மார்க்கருடைய ஆலோசனையில உட்கார்ந்து கொண்டிருந்த நீ, விழுந்து போன பிசாசுடைய சிந்தனை இருந்த நீ, இப்ப நீ நிக்கிற ரெட். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வல்லமை நீ பார்க்கிற. இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்பதுதான் அவர் மேல் வைக்கிற பிரியம். ஆமெனா? அடுத்தது கவனி. கவனி என்பது என்ன சிம்பிள்? கவனி எதுமா? யாரும் டிராபிக் லைட் எல்லாம் பார்த்ததே இல்லையா? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோ, எல்லோ என்னது? பொன்னிறம். இந்த பொன்னிறம் என்பது இயேசு ராஜாவுடைய தெய்வீகத்தை காண்பிக்கிறது. நல்லா கவனி. கவனி என்பது அவரை தன்னுடைய இருதயத்தில் தரித்துக் கொள்வது. நில் என்பது அவருடைய ரத்தத்தின் வல்லமை. அவர் குமாரன், அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இப்ப நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். அடுத்து கவனி என்பது கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்தில் தரித்து அவருடைய நினைவாகவே இருப்பது. அவருடைய நினைவாகவே, அவரே என் நினைவு. ஓடு என்பது என்னது? எந்த லைட் போட்டா ஓடுவோம்?
வெரி குட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப நில், கவனி, செல். துன்மார்கருடைய ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறவனே நில், நில். குமாரனை பார், தோராவை. ப்ளீஸ், அன்பா கேட்கிறையா, வேதத்தை நல்லா தியானிச்சுக்கிட்டே இரு. முதல்ல குமாரன் அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்பது நான் அவர் இயேசுராஜா இருக்கையில் எனக்கு என்னதுக்கே துக்கம், நான் ஏன் துக்கப்படணும் என்ற மகிமை உனக்குள் வருமேனால் இது விசுவாசம். ஓட்டம் எல்லாம் சொல்கிறது. விசுவாசம் என்னதுங்க? இந்த உலகத்தை விட்டு ஓடிடணும். நீ இப்ப எல்லாம் நடந்துருக்கிறான்னா ஆளுகை செய்யறான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த நடக்கிறதெல்லாம் ஒரு பயங்கரம் இல்லையா? இந்த இவன் நடந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நில், உன் நட ஸ்டாப் ஆகட்டும், நில், நின்னு கவனிச்சு ஓடு. ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே 3 புருஷர்கள் வந்ததும் அவர் ஓடினார். அப்படியானால் அவர் நின்றவர், அவர் கவனித்தவர், அவர் ஓடுகிறவர். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த வசனத்தை வாசி. 2 தீமோத்தேயு நிருபத்தில் 6வது அதிகாரம், 2 தீமோத்தேயு நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று. நல்ல போராட்டம் என்பதுதான் கர்த்தர் மேல வைக்கிற இந்த பிரியம். நில் என்பது, நிக்கிறதுக்கே பெரிய போராட்டம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்பது கவனி, ஓட்டத்தை முடித்தேன் என்பது விசுவாசத்தின் பூரண விசுவாசம். ஆக இந்த விசுவாசம் என்பது இந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, நான் தான் தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தார். ஆமெனா? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியானவர் யாரு? கர்த்தரே ஆவியானார். எல்லாரும் ஆமென் சொல்லு. கர்த்தரே. இதுதான் ஆபிரகாமுடைய வழி, இதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். அவர் என்ன செய்யல என்ன? இந்த துன்மார்க்கத்துடைய ஆலோசனையில் அவர் என்ன பண்ணல? நடக்கல. அவர் விசுவாசத்துக்குள்ளே வந்தார். எபிரேயர் நிருபம் அந்த விசுவாச பட்டியல்ல இந்த ஆபிரகாமுடைய மார்க்கத்தை 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறார். அங்கே ஆபேல்ல இருந்து அவர் என்ன பண்றாரு? ஆரம்பிச்சு கொண்டு வராரு. அப்படியே கொண்டு வரும்போது 11ஆம் அதிகாரம் முழுக்க விசுவாச வீரர்கள் பட்டியல் அங்க போட்டு 12ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்பது நில். நடந்து கொண்டிருக்கிற நீ நில். நல்ல கவனிங்க. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் உள்ள டிஃபரண்ட் வித்தியாசம் புரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்து யார் ரட்சகர் என்கின்றத வெளிச்சம் இருக்கும். பாவத்தை தள்ளு. உன் பாவத்தை எல்லாம் கர்த்தர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் ரத்தம் சிந்தி உன் பாவத்தை எல்லாம் கழுவி விட்டார் என்பது தான் நில். ஆமென். ஐயோ, நான் ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, நான் என்னென்னலாம் நினைச்சனோ, என் மாம்சத்துல நான் என்னென்னலாம் நினைச்சனோ அதெல்லாம் செயல்படுத்தி இருந்தேனே, அதான் நடப்பது அக்கிரம வாழ்க்கை. இப்போ நில். என் பாவத்தை, நான் பாவத்தை உணர்ந்து விட்டேன். புரிஞ்சு போச்சா? தள்ளிவிட்டு என்பது நான் பாவி என்பதை புரிந்து கொண்டு இயேசு ராஜாவின் ரத்தத்தை பற்றி கொண்டேன். அடுத்தது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி என்பது அவருடைய மகிமையை நோக்கி பார். அல்லேலூயா. நம்முடைய பண்டிகையில் ஆசரிக்கப்படுகிற நகரமாக சீயோனை நோக்கி பார். உன் இருதயத்தில் அவர் தரித்து கொண்ட அனுபவம் தான் நோக்கி பார். எல்லோ லைட். இப்ப இயேசு ராஜாவை இருதயத்தில் தரித்து கொண்டேன். அடுத்தது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமை ஓடிடு. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஓடு. இந்த ஓடுதான் விசுவாச ஓட்டம். தாவீதுடைய ஆத்துமா யாரை பகைக்குதுமா? குருடரையும். அவன் ரெட் லைட்டும் இல்லை, அவனுக்கு எல்லோ லைட்டும் இல்லை, கிரீன் லைட்டும் இல்லை. அவன் புரிஞ்சு போச்சா? தாவீதுடைய ஆத்துமா பகைக்கிற குருடரும் சப்பானிகளும். இவன் குருடன், இவன் ரெட் லைட்டை பார்க்கல, இயேசு ராஜா ரத்தத்தை பார்க்கல.
அவருடைய மகிமை, அந்த பொன்னிறம், அந்த எல்லோ என்பது பொன்னிறம், அது இயேசு ராஜாவுடைய மகிமையை காண்பிக்கிறது. அவர் மகிமை அடைந்தவர், சகலம் அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்குது. இப்ப விசுவாச ஓட்டத்துல ஓடு என்பது அவர் நித்திய ஆளுகையை போல நீ ஆளுகை செய். ஆக இப்ப கர்த்தர் என்ன சொன்னார்னா, ஆதாமே ஆதாமே நீ என்ன செய், ஆதாமுக்கு வந்து நில் கவனி செல் எல்லாம் ஆதாமுக்கு கிடையாது. என்ன ஒரு பாவத்திலே வேலை புரிஞ்சு போச்சாப்பா. அவர் என்ன டைரக்ட் என்ன தெரியுமா, நான் தான் உனக்கு எல்லாம். நல்லா கவனிங்க, அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஆதாமுக்கு அவர் கொடுத்தார் அப்படின்னா, இந்த நில் கவனி செல் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சத்துல இல்லாம, நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு ரத்தம், ரத்தம், நான் தான் குமாரன், நான் தான் குமாரன், உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நான் தான், நான் தான் மகிமையின் கர்த்தர், சகலமும் என் பிதா என் பாதத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பச்சை என்பது, பசுமை என்பது, அதுதான் அந்த பசுமை என்பது நித்திய ஆளுகையை காண்பிக்கிறது. நித்திய காலமா நம்ம ஆளுகை செய்ய போறோம் என்பதை காண்பிக்கிறது. ஆக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தேவ சமூகத்தில் அழைத்து, அவர் நமக்கு கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக ஆபிரகாமுடைய வழியா, ஆதாமுடைய வழியா, ஆதாமுடைய அக்கிரமத்தின் வழியா, அல்லது ஆபிரகாமுடைய ஜீவ வழியா? இப்ப ஆபிரகாமுடைய ஜீவ வழி என்ன அப்படின்னா, பலி. யாசித்தம் கிடையாது, பலி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து என்றால், இயேசு ராஜாவை நேசித்து, குமாரன், குமாரன்னா என்னப்பா, குமாரன் அப்படின்னா யார் இருக்கிறது? குமாரன் அப்படின்னா அவன் மகன்பா அப்படின்னா யார் இருக்கிறது? அப்பா இருக்கிறார். சொல்லுங்க, என்ன இருக்கிறது? யார் இருக்கிறது? அவன் குமாரன்பா அப்படின்னா அப்பா இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்த வார்த்தை, இந்த வார்த்தையுடைய நோக்கம் என்னன்னா அன்பு. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால் அன்பு. தோராவினுடைய பூரணம் என்னவென்றால் அன்பு. அந்த அன்பு தான் ரோமருக்கு நிருபம் 13வது அதிகாரத்தில், ரோமருக்கு நிருபம் 13வது அதிகாரத்தில் 8 வாசி, வேகமா 8 வாசி. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நல்லா கவனிங்க, இந்த அன்பு தாங்க நியாயப்பிரமாணம். அதாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து என்பது அவர் அன்புக்கு அழைக்கிறார். அன்புனா அங்க என்னது? குமாரன், அப்பா. ஆமேனா? உன் சுய செத்து சாவியா? உன் சுயத்துக்கு நீ செத்துட்டேனாவே உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு சந்தோஷம், உனக்கு சமாதானம், பெருமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி உனக்குள்ள வந்துடும். இந்த அன்பு தான் 10ஆம் வசனம் சொல்லும்போது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. இப்போ 2ஆம் வசனம் என்னது? 1வது வசனம் துன்மார்க்கன். ஆமேனா? அங்க அன்பு இல்லாதவன், அங்க மரணம் தான் அங்க இருக்குது. மரணம், மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அதை பார்த்துட்டோம் இல்லையா? துன்மார்க்கன் என்பது மரணம், பாவி என்பது பாவம், அப்புறம் பரியாசக்காரன் என்பது நியாயப்பிரமாணம். புரிஞ்சு போச்சா இல்லையா? அதை தானே பார்த்தோம். சரி, ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தராகிய இயேசு ராஜா என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. இப்ப 2வது வசனத்துல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இந்த பிரியமாயிருந்து என்பது குமாரனை காண்பது, குமாரனை விசுவாசிப்பது. இதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் தரித்துக் கொண்டு, நான் ஒரு பாவி என்பதை அவர் உணர்ந்தவராய், கிறிஸ்துவின் மகிமையை தன் இருதயத்தில் தரித்து கொண்டவராய், கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு ஓடினவராய் அவர் ஓடினார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கானான் தேசத்துல கொஞ்ச நெஞ்சமானது அல்ல. அவர் கானான் தேசத்துக்கு வருகிறார். கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அவர் கர்த்தருடைய வேதத்தில் அவர் தியானிக்கிற மனிதனாய், கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்தில் தரித்து கொண்ட ஒரு மனிதனாக தான் 15ஆம் அதிகாரத்தில் நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமா இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டு, அந்த வார்த்தையானவர் தரிசனத்தில் வெளிப்பட்டார். அந்த வசனத்தை வாசி, 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15:1 வாசி பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய தோரா, அந்த தோரான குமாரன் தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஓகே, இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டார் ஆபிரகாம். ஆபிரகாமுக்குள்ள நில் கவனி செல் என்பது இருக்கிறது. அவர் நடக்கவில்லை, அவர் நின்றார்,
கவனித்தார். இப்போது அவர் ஓடுகிறார். அவர் விசுவாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நம் ஆட்களுக்கு இந்த ஜீவியத்துல மனுஷங்க மத்தியில பெருமையா இருக்கணும், எல்லாத்தையுமே ரொம்ப காஸ்ட்லியா பயங்கர பெருமை. இந்த உடம்பை பத்தி என் ஜீவியத்தை பத்தி யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது முதல்ல நீ நிற்கவே இல்லை, முதல்ல நில்லு. இயேசு ராஜாவை நோக்கிப்பார், ரத்தத்தை நோக்கிப்பார், குமாரனை நோக்கிப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எங்கள் பிதாக்கள் உம்மை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைந்தார்கள். இந்த பிதாக்கள் யாரை நோக்கி பார்த்தார்கள்? குமாரனை, அன்பின் குமாரனை. அவர்கள் அன்புக்குள்ளே வந்தார்கள், வேதத்தை அவர்கள் நேசித்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் இயேசு ராஜாவுடைய சர்வ வல்லமையை அவன் அறிந்து கொள்ளாதபடியினாலே, இயேசு ராஜாவுடைய அந்த மகத்துவத்தை, அவருடைய தெய்வீகத்தை அறிந்து கொள்ளாதபடியினாலே இந்த மரம் பட்ட மரமாய் போனது. அவன் டைரக்டா பொய்ய சொல்லிக்கின்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த கனியை சாப்பிட்டுட்டு அவன் பொய் சொல்லி கொண்டு இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆக இவர்கள் என்ன செய்யறாருனாக்கா, இவ கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த 2 வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன செய்யணும்னா, முதல்ல சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கணும், அப்போனா என் சர்வ வல்லமை நீ அறியணும். அதுக்கப்புறமா தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன். அது உனக்கானது தான், காலம்தான். இந்த டைம்ல நீ புசிக்காத, இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே அன்புல பூரணப்படுவ. ஆக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது அன்பை காண்பிக்கிறது. அதில் தான் நியாயப்பிரமாணத்தின் ரகசியமே இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்றுக்கொண்டு அன்பிலே பரிபூர்ணப்பட்டு குமாரத்துவத்தை நிற்க வேண்டும். குமாரன் என்கிற தேவனுக்கு தேவை குமாரர்கள். ஆமென் சொல்லாமா? தேவனுக்கு யார் தேவைமா? குமாரர்கள். ஆளுகை செய்வதற்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆளுகை செய்யும்படியாகத்தான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். மெல்கிசேதேக் என்பது அவர் ராஜரீக ஆசாரியன். ஆசாரியன் என்பவன் பலியாகிறவன், ராஜா என்பவன் நீதி செய்கிறவன். அன்பில் பரிசுத்தம் என்பது ஆசாரியன், குற்றமில்லாத வாழ்க்கை என்பது ராஜா. வாசி அந்த வசந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசந்த வாசிக்க பார்க்கலாம். அன்பில் பரிசுத்தம் குற்றமற்ற வாழ்க்கை. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவரும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் ஆதாமே இதைதான் ஏதேன்ல போதித்தார். ஆனால் ஆபிரகாம் இந்த அன்பின் மார்க்கத்தை, மார்க்கம் என்றால் வழி, சொல்லுங்க மார்க்கம்னா என்னது? ஆபிரகாமுடைய மார்க்கம் அன்பின் மார்க்கம், இரக்கத்தின் மார்க்கம். நம்ம எல்லாம் இன்னைக்கு அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவனுக்கு தேவை அன்பு. நம்ம எல்லாம் ஆபிரகாமின் மார்க்கத்துல நில், கவனி, செல், blood and his glory and his eternal life. அவருடைய நித்திய வாழ்க்கை, அவருடைய நித்திய வாழ்வு, இதுதான் கவனித்தவர்கள் தான் ஆபிரகாமுடைய மார்க்கம். அன்பானவர்களே, இப்ப கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆலோசனை கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:16 வாசிக்கும் போது, வாசி வேகமா, எரேமியா 6:16. அப்பா நல்லா கவனி, நீ ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறாய், நீ பிரயாணத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய், நீ நடந்து கொண்டிருக்கிறாய், துன்மார்க்குடைய ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறாய். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுடைய பாதை எந்த பாதை என்று விசாரித்து, நல்ல கவனி, நல்ல முதல்ல எவை என்று கேளு, விசாரி, நல்ல வழி எங்கே என்று பார், நில், கவனி, பார். அல்லேலூயா. நில், கேட்டு விசாரி என்பது நில். அப்புறம் நல்ல வழி எங்கே என்று பார். பார் என்பது என்னது? நினைவு. ஆமென். எல்லோ லைட்டா பாரு. இப்போ ட்ரெயின்லாம் போறோமா? நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பின்படி, நான் இப்போ நிறைய ட்ரெயினில் அடிக்கடி சென்னைக்கு போகிறதுனால இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் ட்ரெயின் டிரைவர்களை நல்லா கவனிப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் போட்டுறாங்க, ரெட் லைட் அப்படியே நின்றுடுது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் எல்லோ லைட் போடுறாங்க, ஒரு சில நேரங்களில் கிரீன் லைட் போடுறாங்க. அப்போது இதுக்கு ஏன் எல்லோ லைட் போட்டாலும் ட்ரெயின் மூவ் ஆகி போயிடும், அதே மாதிரி கிரீன் லைட் போட்டாலும் என்ன போயிடும்னா ட்ரெயின் மூவ் ஆகி போயிடும். அப்போ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எல்லோ லைட் போடும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா,
நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, இன்னொரு வண்டி எதுவும் வரல, இந்த ட்ராக்ல ரொம்ப கிட்ட எதுவும் வேற வண்டி எதுவும் வரல, அப்போ ஓரளவுக்கு மீடியமான இதில் போயிடலாம். ஆனால் க்ரீன் லைட்டில் போட்டாங்கன்னாக்கா ஏதோ வண்டி இன்னொரு வண்டி கிராஸ் பண்ணி போய் ஆகணும், நல்லா சர்வீஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போய் ஆகணும். அவங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, க்ரீன் லைட் போட்டாங்கன்னா வண்டி கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக நல்லா மூவ் ஆகி போகும். ஆனால் எல்லோ லைட் போட்டோன்னா மீடியமான ஸ்பீடில் போகும். இப்போ நல்லா கவனி, இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. வழிகளிலே நில், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து. அப்போ கவனி, இந்த கவனி என்பதுதான் பயங்கர முக்கியமானது. நல்லா கவனிங்க, வழிகளிலே நில். அடுத்தது பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து. ஆபிரகாமுடைய வழியா ஆதாமுடைய வழி என்பது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எது நல்லதுன்னு தெரியும், எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, நான் என்ன சொல்றேன்னு அதுதான் எனக்கு தெரியும். பைபிள் கிட்டே நீ போக மாட்டேன், மனக்குழப்பம் அதிகமாயிடும். அன்பாய் சொல்றேன், மனக்குழப்பம் அதிகமாயிடும், வலி அதிகமாயிடும், மரண திகில் இருதயத்தை சூழ்ந்துக்கும். இதுதான் ஆதாமுடைய வழி. ஆனால் குமாரன் என்கின்ற அந்த வழியில வந்துட்டுனா நில், கவனி, கிறிஸ்துவை கவனி, கிறிஸ்துவை கவனித்துப்பார், கிறிஸ்துவை நோக்கிப்பார். இப்போ ஓடு, அந்த வழியில நீ அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு, உன் ஆத்துமா அடைகிற சமாதானத்துக்கு அளவே இல்லை. கரங்களை ஆமென் சொல்லாமா? உன் ஆத்துமா அடைகிற அந்த சந்தோஷத்துக்கு, அந்த இன்பத்துக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு அளவே இல்லை. உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம், நாங்கள் அந்த வழியில நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் ஆதாம் வழியே எங்களுக்கு போதும். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்? பாவத்தை உணர்கடா பாவீங்களான்னா, நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணிட்டேன்? நான் எந்த துரோகமும் பண்ணவே இல்லை. எனக்கு ஏன் அது இதில் வேற வேற பண்றதெல்லாம் துன்மார்க்கம், பண்றதெல்லாம் குசும்புத்தனம், பண்றதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் சீக்ரெட் சின்னர். ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் கொஞ்சம் உணர்த்தினா அவங்க இந்த பாவம் செய்தவங்களுக்குலாம் டைரெக்டா அபிஷேகம் பெறாதவங்களுக்கெல்லாம் பாவத்தை பற்றிலாம் பேசக்கூடாது. பாவத்தை பற்றி பேசினா அப்படியே பயந்துருவாங்க, திகில் வந்துடும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவமே. ஆனால் பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை, பூர்ண அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவன் கண்டித்து உணர்த்துவார். ஆக இந்த ஆபிரகாமுடைய வழியில ஆபிரகாம் ஏற்கப்பட்ட சோதனை நல்லா கவனிங்க. அவங்க மட்டும் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருப்பார்களே, ஆனால் திரும்பி போவதற்கு சமயம் கிடைச்சதை போயிட்டு இருப்பாங்களே, ஏண்டா அவங்க போகல? அவங்க மேன்மையான தேசத்தை அவர்கள் தங்கள் கண்முன் வைத்துக் கொண்டார்கள். அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அவர்கள் ஓட்டத்தை அவர்கள் அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு நேராக ஓடினார்கள், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அல்ல. ஆமெனா? ஆபிரகாமுக்கு மனைவியை தூக்கின்னு போயிடுறான் பார்வோன். எகிப்துல முழுக்க பஞ்சம், அந்த தேசத்துல பார்த்தா அவருக்குன்னு ஒரு இடம் இல்லை, அங்க ஒரு பரதேசியா சுத்துறாரு. பஞ்ச காலத்துல அவர் என்ன பண்றாரு? எகிப்துக்கு போயாவது கொஞ்சம் வயிற்ற பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போனா மனைவியை தூக்கின்னு போயிடுறான். மனைவி நிமித்தம் ஆபிரகாமுக்கு வேலைக்காரிங்க ஒட்டகம், ஆடு மாடெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு போறான். வேலைக்காரெல்லாம் காரியம் மூஞ்ச துப்பி இருப்பான். எவ்வளவு அவமான நிந்தை! இந்த உடம்புக்கு பெருமை இல்லையாப்பா. அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறது என்பது அவர்தான் குமாரன், அவர்தான் சர்வ வல்லவர். அவருடைய வேதத்தில் தியானமா இருப்பது என்பதுதான் அன்பு. அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். கர்த்தருடைய வேதத்தை நீ அறிஞ்சா மட்டும்தான் நன்மை எது தீமை எது. இதோ மரண வழியும் ஜீவ வழியும் கண்மடி வச்சிருக்கிறேன். ஆக நீ ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம், தியானத்திலேயே இருக்கிற அனுபவம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து என்பது அவருடைய சர்வ வல்லமை. அவர்தான் குமாரன். இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமா இரு என்பது கிறிஸ்துவினுடைய அன்புல பூரணப்படுவது. புரிஞ்சு போச்சா? ஆமேனா? இல்ல சொல்லுவோமா? எல்லாருமே சொல்லுவோமா? ஆக இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இவங்க தான் என்னவா இருப்பாங்க அப்படின்னா, நன்மை தீமை சகல விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறிதக்க விருட்சத்தின் கனி. அந்த ஒரு வசனத்துல அடங்கிருச்சு, 2ஆம் வசனத்துல. புரிஞ்சு போச்சாமா? எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இது பயங்கர டீப் இல்லையா? எத்தனை சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ஆழமான சத்தியம் இல்லையா? ஆமேனா?
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, பிரியம்னா யார் மேல பிரிய வைப்பு, யார் மேல அன்பு கூறுது? இயேசு ராஜா மேல் அன்பு கூறுகிற அனுபவம். அவர்தான் குமாரன், அவர்தான் சர்வ வல்லவர், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரன குமாரன். இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமா இருப்பது, அவருடைய மகிமையை ஆராய்வது, அவருடைய மகிமையை கண் முன்னாடி வைத்திருக்கிறேன் என்பதுதான் அவருக்கு தேவை. ஆக தேவன் நித்தியமானவர், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனமாய் இருக்கிறவர். இப்ப இவங்களுக்குள்ள கிறிஸ்து உள்ள வந்துட்டார், அன்பு உள்ள வந்துருச்சு. இப்ப இவங்க யாரா மாறுறாங்க? எடுத்து வாசிப்பாங்களா அடுத்த வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். நல்லா கவனிங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டான். இயேசு ராஜாவுடைய நாமத்துல பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்துக்குள்ள ஜீவன் நதியாய் புறப்பட்டு வருகிறார். நீர்க்கால் என்பது நதி, ஜீவ நதி. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? நித்திய ஜீவ காலம். இப்ப நதின்னு சொல்லிட்டாவே உங்க மனசுக்குள்ள என்ன வந்துடணும்? சமாதானம், சில்னஸ், லீபனோன் குளிர்ச்சி. நீங்க போய் நின்னீங்கனாவே உங்க கிட்ட இருந்து ஜீவ நதி பாய்ந்து ஓடி எல்லாரையும் சில்லுன்னு வச்சுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் என்ன மரமாயிடுறான் எப்ப சொல்ல போற? இப்ப இவன் என்ன மரம்? 2ஆம் வசனத்துல முதல் பகுதி என்ன மரம்? நான் உங்களுக்கு யாருன்னா திட்டினேப்பா சொல்லுங்க. என்ன? சகல விருட்சத்தின் கனிதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பதுன்னு. சகல விருட்ச ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தாரா? நீ சகல விருட்சத்தின் பைபிள் ஸ்டடி. இப்ப நான் இப்ப வெயிலா இருக்குது, ரொம்ப அனல் தாங்க முடியலன்னு எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சுன்னு வர. நீங்க இதை நீ கத்துக்கினே ஆகணும். நீங்க பயங்கர ரகசியம் தானே. ஆமேனா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து என்பது இயேசு ராஜாத்தா குமாரன். அவர்தான் அன்பின் குமாரன். அந்த அன்புல தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுதான் என்னது? நில். ஆமென். அதுதான் என்னது? நில். கவனி என்பது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் கவனமாய். சிம்பிளா தானப்பா சொல்லி கொடுக்குறேன். ஆமேனா? இரவும் பகலுடைய வேதத்துல தியானமாய் இருக்குது என்பது எல்லோ லைட் இல்லையா? ரெட் லைட் ஃபர்ஸ்ட் நில். கவனி என்பது எல்லோ லைட் போட ரெடி ஆயிடுவாங்க. இப்ப டிராபிக் எல்லாம் பார்த்தா முன்னாடி எல்லாம் எல்லோ லைட் போட்ட விட ரெடி. இப்பெல்லாம் வேற மாதிரி எல்லாம் மாறி விட்டாங்க. கிரீன் லைட் போட்டதும் ஓடு. இந்த ஓடு என்பது தான் என்னது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நதி என்ன பண்ணுது? ஓடுது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். ஆக இந்த மரம் இப்ப என்ன கொடுக்கணும்னா நல்ல பசுமையான இலை, நல்ல கனியை கொடுக்கிறது. இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடி ஏன் அறிவு, இப்போ 24 மணி நேரமும் வேத அறிவு. நீ தேவனோடு உடன்படிக்கை இருக்கிறன்னா இந்த வேதம் உன் இருதயத்தில் தரித்திருக்க வேண்டும். நீ பைபிளை வாசிச்சு தியானம் பண்ணணும். தியானம்னா எப்படிப்பட்டவர் இயேசு ராஜா, எப்படிப்பட்டவர், மகிமை எப்படிப்பட்டது, இதுதான். இப்போ நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதுறகிற மரத்தை போல் இருப்பான். இவன் நீர்க்கால் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமையில நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்று இவன் இருதயத்துக்குள்ளே வந்து விட்டது. இப்ப இவன் பசுமையான இலை, பச்சை மரம், இலை உதிரவே உதிராது, கனி ஒருபோதும் தப்பாது. ஆமேனா? இலை உதிராத கனி தப்பாத மரம் தான் நீ. இப்ப எப்படி இந்த இலை உதிராது இருக்கிறத இந்த கனி தப்பாமல் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கிற மகிமையின் கனி என்ன அப்படின்னா இப்ப நீ யாருன்னா ஜீவ விருட்சம். ஆமென் சொல்லுங்க. நீ யாரு? நீ ஜீவ விருட்சம். இலைகள் எல்லாம் ஆரோக்கியத்துக்கு, அதோடைய கனிகள் எல்லாம் உணவுக்கு. ஆமேனா? கடகன்னு ஒன்ன வசந்த வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47வது அதிகாரத்துல இந்த இலைகள் என்ன என்பதை பார்க்கலாம். இலைகள், கனிகள். 12வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். நதி ஓரமாய் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும்,
அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள். அவிழ்தம் என்றால் மெடிசன். நல்ல கவனி, இது ஜீவ விருட்சத்தின் கனி. இப்ப நாம எல்லாம் ஜீவ விருட்சமா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. சகல விருட்சத்தின் கனி உள்ள இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் உள்ளே வந்து விட்டது. அதுதான் இயேசு ராஜாவுடைய சிலுவை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இயேசு சிலுவை. சகல விருட்சம் என்பது அவருடைய குமாரன், அவர் சர்வ வல்லவர். இப்ப இது ரெண்டும் நமக்குள்ள வந்ததுமே நாமளே இப்ப ஜீவ விருட்சம். நாமளே இப்ப ஜீவ விருட்சம். இந்த இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள், அதன் கனிகள் புசிப்புக்கு நல்லது. இந்த இலைகள் என்பது ஜீவ விருட்சம். மாதந்தோறும் கனியை கொடுக்குது. இது என்ன கனி கொடுக்குது? மாதந்தோறும் கனியை கொடுக்குது. முதல்ல நீதிமொழிகள் புத்தகம் 15:4 வாசிங்களேன். நீதிமொழிகள் 15:4 வாசிங்க பார்க்கலாம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நல்ல கவனி, இவன் இலை உதிராதிருக்கிற மரம் என்பது நீ வாயை திறந்து பேசினாலே கிருபை. இயேசு ராஜாவுடைய அன்பு, இயேசு ராஜாவுடைய அன்பை பத்தி மட்டுமே பேசி சில்லுன்னு எல்லா ஆத்துமாக்களுடைய மனதும் அப்படியே குளிரச் செய்வது, உன் வார்த்தையினாலே எலும்புகளை ஆரோக்கியமடைய செய்வது, அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுப்பது, இயேசு ராஜாவை குறித்த அந்த அன்பு உனக்குள்ளே வந்து இந்த ஆரோக்கியமுள்ள நாவு. நல்லா கவனி, இலைகள் ஆரோக்கியத்துக்கு, ஆமெனா, அவிழ்தத்துக்கானவைகள். அப்ப இவன் நல்ல இலை உள்ள மரம், இவன் இலை உதிராதிருக்கிற மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருடைய மனசும் உன்னால உடையாது. நீ பேசுற வார்த்தை அவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். இது மாதந்தோறும் கனியை கொடுக்குது. இந்த கனியை கொடுப்பது தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 வாசிங்க போல. இது எங்கிருந்து இந்த நதி பாய்கிறது? இந்த நதி எங்கிருந்து பாய்ந்து ஓடுகிறது என்றால் அது பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஓடுகிறது. வாசிப்பலாம் 1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தான். இந்த நதி எங்கிருந்து புறப்பட்டு வருதான்? ஆட்டுக்குட்டியானவரும் பிதாவாகிய தேவனும் இருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதான் அப்பா, அதான் அப்பான்னு சொல்லிட்டோம். ஆதாமுடைய வழி அது பொல்லாத வழி, ஆபிரகாமுடைய வழி மகிமையின் வழி. தொடர்ந்து வாசிக்கும் போது நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இந்த சிங்காசனம் தாங்க கான்செப்ட். அதுதான் அப்பா, சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் எங்க அப்பா அண்ணா, நீ தான் ஜீவ விருட்சம். ஆமெனா. நீ போய் பேசினாவே எல்லாரும் ஆரோக்கியம் அடைஞ்சிருவாங்க. எப்பேற்பட்டவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் வாழ்க்கையில. அவங்க இயேசு ராஜாவை பத்தின சுவிசேஷத்தை பேசிக்கொண்டு தான் துதி. அடுத்தது கனி என்பது உண்மையிலேயே அவங்களுக்கு நன்மை தேவைப்படுறதாக இருக்கும். அவங்களுக்கு போய் நீ நன்மை செய்வ. உங்களுக்கு அன்பா சொல்ற, வயசானவங்களா இருந்தாங்கன்னா அவங்களால மனம் பதற்றம் இருக்கும். அவங்களுக்கு மைண்ட்ல நிறைய நல்ல ஹார்மோன்ஸ்லாம் சுரக்காது, டோபமைன்லாம் பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்கும் மைண்ட்ல. அப்போ அவங்களால என்ன பண்ண, கண்ட்ரோல் பண்ண, மனதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க எரிஞ்சு விழுவாங்க, ஒரு மாதிரி நம்மளை பராமரிக்கிற நம்மளை எட்டி உதைப்பாங்க, திட்டுவாங்க. அவங்க டிப்ரெஷன் அதிகமாகும் அவங்களுக்கு. ஆனால் நாம ஜீவ விருட்சமா இருப்போமே, ஆனால் நம்ம பேசுகிற அப்படி பொறுமையாக சகித்து கொண்டு அவங்க என்ன பண்ணோம், பக்கத்திலே இருந்து. இதுதான் வந்து அவன் இலை உதிராதிருக்கிற அவன் மரத்தை போல் இருப்பான். நல்ல வார்த்தை பேசி கனி கொடுக்கணும். அவங்களுக்கு தேவை என்னவா இருக்குது, அந்த தேவையை, அவங்களுடைய நெருக்கத்தை புரிந்து கொண்டு அவருடைய மனம் பதறாதபடிக்கு அவர்களுக்கு நற்கிரியைகளை செய்வது தான், அந்த கனியை கொடுப்பது தான் அது ஜீவ விருட்சம். அவங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்தவர்களுக்கு பராமரிப்பு என்பது
ஜீவ விருட்சம். ஆக இன்னைக்கு நாம சபையில் இருக்கிற நாமெல்லாம் ஜீவ விருட்சங்கள். கரங்களை ஊத்துறாமன்னு சொல்லாமா? உனக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை உனக்கு புசிக்க கொடுப்பேன்னு சொன்னாரே, இன்னைக்கு நாம தான் அந்த ஜீவ விருட்சமாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு ராஜாவுடைய நித்திய ஆளுகையை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோம். அதுதான் அந்த பசுமை நித்திய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அதுதான் இப்போ எல்லாருமே என்ன, தேவனுடைய பிள்ளைகளா மாறிவிட்டோம். புதிய ஏற்பட்ட சபையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே ஜீவ விருட்சங்கள். ஆமென். சகல விருட்சத்தின் கனியை இந்த ஆதாம் புசிக்க மாட்டேன்னு ஓடியான்ட்டான் இல்லையா? இப்ப நம்ம உட்காந்து பைபிள் ஸ்டடிலாம் என்னதுன்னு நினைக்கிறீங்கம்மா? பைபிள் ஸ்டடி என்னது? சகல விருட்சத்தின் கனி, இயேசு ராஜாவுடைய சர்வ வல்லமை. அடுத்தது சிலுவை பாடுகளை குறித்து பேசுவது, அன்பை குறித்து பேசுவது. அடுத்தது நம்ம இது ரெண்டுமே நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாவே நாம ஜீவ விருட்சங்களாக, அதாவது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாக, சிங்காசனத்திலிருந்து வந்த அந்த நதி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிட்டார். அவர் போகவே மாட்டார். ஆமேனா? போக மாட்டார்ல, என்றென்றைக்கும் இருக்கிறவர். ஆமேனா? போக மாட்டாரல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறவர். இதான் ஜீவ நதி நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிறது. தேவனுக்கு தேவை குமாரர்கள். அல்லேலூயா. தேவன் நித்தியமும் சொல்லுங்க, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமானவர். இப்ப நம்மெல்லாம் என்னவா மாறிட்டோம்? நாமெல்லாம் நித்தியத்துக்குள்ள வந்துட்டோம், ஜீவ விருட்சங்களாக மாறிட்டோம். ஆமேனா? விருட்சங்கள் தான் மனுஷன். ஆமேனா? ஆக இந்த விருட்சம் மூணாவது வசனம் சொல்லப்படும். இந்த விருட்சம் என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் யாரு? நாம தான். ஆக நம்ம பேசுகிற வார்த்தைகள், கிறிஸ்துவை குறித்த அந்த வார்த்தைகள், மகிமையின் வார்த்தைகள் மட்டுமே வெளிப்படுகிறது. அவைகள் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, அவர்களுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்குகிறது. அடுத்து நம்ம கனியை கொடுக்கிறோம். இந்த கனி என்பது ஆவியின் கனி. ஆமேனா? என்னது கனினா? என்னது? மற்றவங்க புசிக்கிறது தான் கனி. அந்த மரமே புசிக்கிறது தான். என் வீட்டுக்காருக்கு நான் எவ்வளவு நன்மையா இருக்கிறேன், என் மனைவிக்கு நான் எவ்வளவு நன்மையா இருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எவ்வளவு நன்மையா இருக்கிறேன். நன்மை, இப்ப நன்மை செய்யணும். இதுதான் ஓடுவது. விசுவாச ஓட்டத்துல ஓடு, நடக்காத, ஓடிடு. நித்திய ஜீவனுக்கு நிறைய ஓடிடு. விவேகத்துல வாழ் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, இந்த பழைய மனுஷனுக்கு செத்துட்டு தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே புதிய மனுஷன் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதை வாசிக்க ரோமர்கள் நிருபம் 7வது அதிகாரம். இந்த நன்மை செய்யும்படி இதான் கனி கொடுப்பது, கனி கொடுக்கிற வாழ்க்கை. ரோமருக்கு எதிர் நிருபம் 7வது அதிகாரத்துல கர்த்தர் அங்கே இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவார். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானில். அந்த பழைய மனுஷன் செத்து போயிட்டான். அதான் ஆபிரகாமின் மார்க்கம். அந்த மாம்சம் ஆபிரகாம் என்பவன் செத்து போயிட்டான். கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்திலே ஆபிரகாம் தரித்து கொண்டார். அவர் கவனித்தார், இருதயத்தை தரித்து கொண்டார், அவருடைய மகிமையை தரித்து கொண்டார், அவர் ஓடினார். அதுதான் அந்த பச்சை, அந்த பசுமை. இப்போ கனி கொடுப்பது அப்படின்னா என்னன்னா, நன்மை செய்வது. அந்த வசந்த வாசை கலாத்தியர்ல உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ, டைம் கிடைக்கலையோ, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. இந்த நன்மை செய்வது தான் கனி கொடுப்பது. அதுல கலாத்தியர் 6வது அதிகாரத்துல 9ஆம் வசந்த வாசிக்க பார்க்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்யறதுக்கு சோர்வே வேணாம். நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணாலும் நீ என்னை எட்டி ஒதுக்கிற, எப்போதான் திட்டினே இருக்கிற, அது அல்ல ஜீவ விருட்சம். நம்மளாம் இன்னைக்கு யாருங்க? நம்மளாம் என்ன விருட்சம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜீவவாசல் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஜீவ விருட்சமாக என் கர்த்தரை மகிமைப்படுத்துவாராக. ஆமென் சொல்லாமா? இவங்க எப்படிப்பட்டவங்க? நன்மை செய்த சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்கள் மகிமையை தேடுகிறார்கள் என்று ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்க சமயத்துக்கு சான்ஸ், வாய்ப்பு. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம கிடக்குறாங்க, வீட்டில் யாருமே இல்லை. ஏன் அவங்க வீட்டில் எல்லாம் ஆள் இருக்கிறாங்களே, இப்போ உனக்கு இப்போ யாருமே ஏன் ஆள் இல்லாத நேரம்னு வருது? சான்ஸ் இது. நீ ஓடி போய் நன்மை செஞ்சிரு. சான்ஸ்.
வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சோறை போடுங்க. வீட்டில் வந்து எப்போதுமே சாப்பாடு ரெடியாக வச்சுட்டு இருக்குங்க. யார் வந்தாலும் சாப்பாடை கொடுங்க. அவங்களுக்கு என்ன தேவையா இருக்குது நன்மை செஞ்சிடு. அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத. இவங்க சான்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கனி கொடுக்கிறவங்க நல்ல பசுமையா இருக்கிறவங்க. பட்டை மரம் இல்ல, பச்சை மரத்துக்கே இந்த நிலைமைன்னா பட்டை மரத்துக்கு என்ன ஆகுனாரு, அந்த பச்சை மரம் ஜீவ விருட்சம். அவர்தான் ஜீவ விருட்சம். எனக்காக என் ஜீவனை கொடுத்த என் கர்த்தர் அவர். அவரை போல குமாரனாக மாறிவிட்டோம். அல்லேலூயா சொல்லாமா? இந்த 3 வசனத்துக்கே 1 hour ஆயிருச்சு. இன்னும் 3 வசனம் இருக்கு. கவலையே படாதீங்க, நான் முடிச்சிடுறேன். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ என்ன செய்யறோம் நம்ம பாருங்களேன், நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பிதாவை முகமுகமாய் நாம் தரிசிப்போம். இந்த ஜீவனுக்குள்ள இருக்கிறவங்களால மட்டும்தான் மனதை எல்லாருமே சில்லுன்னு வச்சுக்கணும். அவங்க தான் லீபனோன் வனம், பரதீஸ். அது தேவனுடைய வீடு. அது தேவனுடைய வீடு. ஆமெனாம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக வாசிமா விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செஞ்சிருங்க. சர்ச்சுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, சர்ச்சுக்குள்ள ஏதோ ஒன்று செய்யறாங்கன்னா ஓடி போய் சபையாரெல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்துக்கணும். இவங்க என்னடா, இவங்க மாம்சத்தின்படி எந்த சொந்தக்காரமே இல்லை, இவங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளவு உருகுறாங்க அப்படியா? என்ன ரொம்ப உருகுற நீ அவங்களுக்கு சொல்லுவாங்க, என்ன ரொம்ப உருகுற, ஏங்க இப்படி உருகுறாங்க? இவங்கெல்லாம் ஒரே சகோதரர்கள். இவர்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பா சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். விசேஷமா இந்த விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செஞ்சிரு. இதுதான் இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை. இப்ப இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இப்போ நான் ஒரு இயேசு ராஜாவுடைய மனவாட்டியாய் நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம சொந்த பந்தத்திலேயே நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம எல்லா நேரத்திலையும் உதவி செஞ்சிடணும். நான்லாம் உன் சொந்தக்காரனா இருக்கிறேன், நான்லாம் நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமைலாம் எங்கடான்னு தூரம் நின்று கேட்பான். அவங்களாம் கழிச்சு விட்டுருங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவங்களாம் கண்டிக்க தேவையில்லை. இந்த கனி கொடுப்பது என்கிட்ட ஏதோ ஒரு நன்மைக்கு வர்றாங்க, என்கிட்ட வர்றாங்க, வரவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அவங்கள கடிந்து கொள்ளாதீங்க, கசந்து கொள்ளாதீங்க. இதுதாங்க ஜீவ விருட்சம். வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள முகம் கோணாம நீ பாப்ப பத்தியா? அவங்க டாய்லெட் போயிட்டாங்கன்னா கழுவ பத்தியா? அதாங்க நன்மை செய்யறது. அவங்க யூரின் போயிடுவாங்க, அவங்க டாய்லெட் போடுங்க, ஒரு துர்நாற்றம். வயசானவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா டாய்லெட் ரொம்ப ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன பாதிக்க? எனக்கு தேவை உன் அன்பு, உனக்கு நான் நன்மை செய்யணும். அதெல்லாம் அந்த சகிப்புத்தன்மை உள்ள இருக்கும் பத்தியா? அதுதாங்க ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம்னா நித்திய ஜீவன் வந்துருச்சு. நித்தியமா இருக்கிற பிதாவை முகமுகமாய் தரிசிப்பார்கள். இப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ பூர்வ வழியில் நில்லு, துன்மார்க்கமா ஆபிரகாமா, ஆதாமா ஆபிரகாமா, அவிசுவாசமா விசுவாசமா, தேவன் இல்லாதவனா தேவன் உள்ளவனா, இந்த வழியில நீ வந்துரு. அப்போ கர்த்தரங்க நமக்கு இந்த மகிமையான சத்தியங்களை சொல்றாரு. ஆக இப்ப நம்ம ஜீவ விருட்சமா வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. எடுத்து வாசிங்க. இப்ப 1 சங்கீதத்துல 4 வசனத்தை வாசி பார்க்கலாம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதர். இந்த காற்று என்பது தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. கோதுமையை அவர் தான் தூற்றுகிறவர். ஆதாமின் வழியா உன் வழி, ஆபிரகாமின் வழியா உன் வழி. ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று கலாத்தியர்ல நாம் வாசிக்கிறோம். இவங்க எப்படிப்பட்டவன்னா காற்று பறக்கடிச்சிடும். இந்த கீழ்காற்று இவர்களை எரிச்சிடும். இந்த பதரை கொண்டு போய் நம்மளாம் என்னன்னு சொல்லுவோம், அதை கருக்காய் அப்படின்னு இல்லையா? கருக்காய். இந்த கருக்காயை என்ன செய்யும்னா, இப்ப கர்த்தர் என்ன பண்றாரா, முழு உலகத்தையும் அவர் தூற்று கூடையில வச்சு நியாயத்தீர்ப்பு என்கின்ற காற்றை விட போகிறார். நல்லா கவனிங்க. நியாயத்தீர்ப்பை நாம் வாஞ்சிக்க வேண்டும்.
நியாயத்தீர்ப்பு என்பது எங்க அப்பா என்னை தம்முடைய குமாரன் என்று பேர் சொல்லி அழைக்கிற அந்த மகிமையான தருணம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை மணவாட்டி என்று சொல்லி அழைக்கிற ஒரு மகிமையின் தருணம். ஆகவே இந்த காற்றை நாம் வாஞ்சிக்க வேண்டும். சில பேருக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, நியாயப்பிரமாணம், நியாயத்தீர்ப்பு அப்படின்னாவே நடுக்கம். ஏன் இந்த நடுக்கம்னா, உனக்குள்ள துன்மார்க்கம், உனக்குள்ள பாவம், உனக்குள்ள பரியாசம் என்கின்ற பொல்லாத வழி உள்ள இருக்குது. அதனால்தான் நியாயத்தீர்ப்புன்னா பயம். இயேசுராஜா வரப்போறாரு அப்படின்னா பயம். அப்புறம் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தூங்க போகுது அப்படின்னு சொன்னா பயம். இந்த காற்று என்ன செய்யும்னா, இந்த துன்மார்க்கரை, இதுதான் சொல்றாரு. இப்ப இந்த 3 வசனத்திலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்ப முடிச்சுட்டு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு சபையில துவங்கும் காலமா இருக்கிறது. அதை நம்ம பார்த்துட்டோம். 1 பேதுரு 4:17 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்க நிற்பான்? இந்த துன்மார்க்கெல்லாம் எங்க போய் நிற்பான்? நீதிமான்னா இயேசுன்ற பேரை சொல்லி உள்ள வருகிற நமக்குள்ள அற்புதங்கள்லாம் செய்திருப்பாரு. அதிலேயே சில பேர் என்ன பண்ண போறாங்க, மாய்மாலம் செய்வாங்க. நில் கவனி செல், நில் கவனி ஓடு, நில் கவனி செல் அல்ல, நில் கவனி ஓடு என்கின்ற இந்த மகிமையின் அனுபவம் அவர்களுக்குள்ள இருக்காது. அதனால இவங்களே கைவிடப்பட்டுருவாங்களே. அப்ப பக்தி இல்லாதவனும் பாவியை எங்க நிற்பான் அப்படின்னு சொல்லி அங்கே பேதுரு அப்படி நிருபத்தில் எழுதுறாரு. இப்போ துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிச்சிடுமா இவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள வரமாட்டாங்க. கோதுமை மணி இப்ப தூற்றுக்கூடியத்தை தூற்றும் போது கோதுமை மணிக்கெல்லாம் களஞ்சியத்துல இருக்கும். களத்தில் இருக்கிறதெல்லாம் களஞ்சியத்துல போய் இருக்கும். ஆமேனா? ஆனால் தூற்றும் போது காற்று பறக்கடிக்கிற அந்த பதர்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுவதற்கே பயன்படும். இதுதான் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பிரசங்கத்துல பேசுகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகத்துல அதுல 3வது அதிகாரத்தில் அவருடைய பிரசங்கத்துல ஒரு பயங்கரமான வல்லமை, நியாயத்தீர்ப்பு, அந்த வல்லமையான அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3:12 வாசி. தூற்றக்கூடியவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார். இந்த துன்மார்க்கர்னா யாரு? தான் சொந்த நினைவுல வாழ்றவன், வசனத்தையே தியானிக்க மாட்டான், குமாரனை உடையவனாக அவன் இல்லை. இந்த துன்மார்க்கர் காற்று அடிச்சுக்கின்னு போயிட்டு அக்கினியில சுட்டெரிக்கப்பட்டுரும். சர்ச்சுக்கு வந்து கேர்லெஸ்ஸா வர்றது, இது எவ்வளோ பெரிய வாழ்க்கை. வீட்டில் இன்னும் யாரெல்லாம் சர்ச்சுக்கு வரமாட்டுறாங்க, யாரெல்லாம் விசுவாசத்தில் இல்லைன்னு உட்காந்தெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. என்ன விசுவாசம் நம்முடைய விசுவாசம்? இதெல்லாம் நினைக்கும் போது மனசில் வலி, இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் மனசுக்கு வலியாக தான் இருக்குது. காற்று பறக்கடிக்கும் பதரை போல துன்மார்க்கரோ எப்படி இராமல் ஜீவ விருட்சங்களாக கோதுமை மணிகளாக இவர்கள் இல்லாமல், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த கோதுமை மணி சாவதை பற்றி குமாரனை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமேனா? நான் தான்டா குமாரன், என்னை உடையவன், நீயும் குமாரனா மாறுற, நீ ஜீவனை உடையவன். அப்பாவை நோக்கி அப்பான்னு கூப்பிட்றா, சிங்காசனத்தை நோக்கி பாடுறா, சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வருது பாடுறான்னு சிங்காசனத்தை நோக்கி பார்க்க சொல்லி தேவனுக்கு தேவை பிள்ளைங்க. ஆக இவங்க என்ன பண்றாங்கன்னா, காற்று பறக்கடிக்கிற பதரை போல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. இந்த துன்மார்க்கர் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்புக்கு நேரா போறாங்க. நியாயத்தீர்ப்பு என்ன, குமாரனுக்கே நியாயத்தீர்ப்பு வந்துச்சு. ஆமேனா? அவரை 3வது நாள்ல உயிரோடு எழுப்பி தம்முடைய நியாயத்தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தார், மகிமைப்படுத்தினார். தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். எத்தனை பேர் நியாயத்தீர்ப்பு வாஞ்சியா இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்கப்பா. தேவன் என் குமாரனேன்னு சொல்லி அழைக்கிற அந்த மகிமை, கிறிஸ்து என் மணவாட்டியே என்று அழைக்கிற அந்த மகிமை, அதான் ஜட்ஜ்மெண்ட், அதான் நியாயத்தீர்ப்பு. தொடர்ந்து வாசிங்க 5வது வசனம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. நல்லா கவனிங்க. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில், பாவிகள் நீதிமான்களுடைய சபையில நிற்கிறது இல்லை. இந்த நியாய தீர்ப்பு அப்படின்னா என்னது? மேல காற்று பறக்கடிக்கிறது தான் நியாயத்தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். அங்க அவனுக்கு வந்து அக்கினி கடலை கொடுத்துறாரு. இந்த நியாயத்தீர்ப்பு என்பது பலன். பீமா என்கின்ற 2 வார்த்தையை நீங்க பயன்படுத்துவாங்க அந்த சிங்காசனத்துக்கு. அது வந்து பிரதிபலனை கொடுக்கக்கூடிய சிங்காசனம் ஒண்ணு, அடுத்தது வந்து ஆக்கினையை கொடுக்கிற சிங்காசனம் ஒன்று, 2 இருக்குது.
அதுல பார்த்தீங்கன்னா இந்த சிங்காசனம் என்பது நல்ல ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், இந்த நியாய தீர்ப்பிலும் என்பது என்னுடைய மகன் நீதிமானுடைய சபை என்று சொல்லுவது சபை, சர்ச். தேவனை சுற்றி ஒலிவமர கன்றுகளைப் போல அவருடைய பிள்ளைகள் சூழ்ந்திருப்பதுதான் காங்கிரிகேஷன், சபை. இதுதான் மனுஷர்கள் மத்தியிலே தேவன் வாசமாய் இருப்பது. ஜீவ விருட்சங்களுக்கு மத்தியிலே உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்பதுதான் இந்த சுற்றி. அதுதான் 24 மூப்பர்கள். ஆமெனா. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர அந்த வழி. அதாவது நானே வாசல், என் வழியாய் வருவன் உட்பிரவேசித்தால். இந்த என் வழி என்பதுதான் குமாரன், வார்த்தையானவர், பிதாவின் சித்தத்தை தனக்குள்ளே கொண்டவர், பிதாவின் சித்தத்திற்காக தம்முடைய மாம்சத்தை பலியாக்கினவர். பலி கான்செப்ட். இந்த பலி கான்செப்ட் இருந்தால்தான் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும், சர்வ சங்கமாகிய சபையில நிலைநிற்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பு என்பது அவர்கள் தலையில பொன்முடி சூடி பொற்கிரீடம் தரிப்பித்து வெண்வஸ்திரம் தரித்து சிங்காசனத்துல உட்கார வைப்பது என்பதுதான் நியாய தீர்ப்பு. எங்க அப்பா என்னை குமாரனே என்று அழைக்கிறார், என்னை என் குமாரனே என்று அழைத்துக் கொள்வதுதான். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் இருக்க மாட்டாங்க. பாவிகள் நீதிமான்களின் ஜதேக், அதாவது மெல்கிசேதேக் என்பது ராஜரீக ஆசாரியர்கள். இந்த ராஜரீக ஆசாரியர்கள் நித்திய ஆளுகை செய்கிறவர்கள். நித்திய ஆளுகை என்பதுதான் பச்சை கலர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய உடன்படிக்கை. ஆக கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். ஆகவே துன்மார்க்கர் நீதிமான்களுடைய நியாய தீர்ப்பிலும், துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை என்பதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆக குமாரன் அப்படின்னா அப்பா சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்பாவின் சித்தம் செய்வதற்கு என்னை ஒப்புக்கொடுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த சபையில, பாவிகள் நீதிமான்களின் சபையில நிலைநிற்பது இல்லை என்று சொன்னால், அங்கே பிதாவாகிய தேவனை சுற்றி 24 மூப்பர்கள் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நித்திய காலமாய் ஆளுகை செய்வார்கள். இதை வாசித்து நம்ம முடிக்கலாம். இப்ப பிந்தின நித்தியம். ஆக இந்த 1ஆம் சங்கீதத்துல முந்தின நித்தியத்திலிருந்து பிந்தின நித்தியம் வரைக்கும் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? பயங்கரமா இல்ல? ஆச்சரியமா இல்லையா? இருக்குதா இல்லையா? இவர்கள் தான் பிந்தின நித்தியத்துல நித்திய காலமாய் பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துல இவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள். இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர்களாக ராஜரீக ஆசாரியர்கள் ஆளுகை செய்கிறார்கள். வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்பாக்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்பா. ஆமென் சொல்லுங்க. குமாரன் எனக்கு உள்ளே இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் என்றால் குமாரன் எனக்குள் இருப்பார் என்னால் சிங்காசனம் எனக்கு தென்படும். சிங்காசனத்திலிருந்து பிதாவானவர் எனக்குள்ள ஜீவ நதியை அனுப்பி நித்திய ஜீவ நதியாக எனக்குள்ளே ஒரு பாய செய்கிறவர். அப்போ இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றி. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 3 கலரை காட்டுறாரு. என்ன கலரு? 3 கலர். வஜ்ரக்கல் என்பது பியூர் கிறிஸ்டல் ஒயிட். பதுமராகம் என்பது கிறிஸ்டல் பிரைட்டஸ்ட் ரெட். நல்லா கவனிங்க, ரெட். அடுத்தது மரகதம் என்பது கிரீன். மரகதம் என்பது கிரீன்.
ஏதோ சும்மாலாம் பேசுற, தயவு செய்து அன்பை புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் பயங்கரமான டாக்டரின். இது நில், கவனி, ஓடு. அப்போ இந்த வஜ்ரக்கல் என்பது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமையும், பதுமராகம் என்பது ரெட், ஃபர்ஸ்ட் ரெட்டு, அடுத்தது ஒயிட்டு, அடுத்தது கிரீன், மரகதம் போன்ற ஒரு வானவில் இருந்துச்சு. ஆக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆபிரகாமுடைய மார்க்கத்துல, ஆபிரகாமுடைய வழியில கிறிஸ்து இயேசு எங்கள் இரட்சகர், அவர் எங்கள் ரட்சிப்பின் தேவன், எங்கள் ரட்சிப்பின் அதிபதி அவர் என்பதில் வந்து பிதாவை சூழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் ஜீவ விருட்சங்கள், ஒலிவமர கன்றுகளைப் போல உன் பிள்ளைகள், உன் பந்தியை சுற்றில் உன் பிள்ளைகள், பிதாவின் பிள்ளைகள், ஒலிவமர கன்றுகளை 24 மூப்பர்கள் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் நீதிமான்களின் சபை, நீதிமான்களின் சங்கம், யாஷர் குரூப், யாஷர் குழுவினர், நீதிமான்கள், ஜதேக், இவர்கள் நீதிமான்கள், இவர்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான நீதிமான்கள். ஆக இந்த 3 கலர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அவரை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்க்கறதுக்கு மரகதம், மரகதம் என்பதுதான் கிரீன், அது பச்சை கலர். அப்போ அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள், த சங்கம், த சபை, நீதிமான்களின் சபை, இதான் 24 மூப்பர்கள். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனம் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து, இதான் பாவிகள் நியாய தீர்ப்புல நிற்க, துன்மார்கர் நியாய தீர்ப்புல நிற்க முடியாது. நியாய தீர்ப்பு என்பது என் பிதா கொடுத்த சிங்காசனம், என் பிதா கொடுத்த கிரீடம். வாசிமாத 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க. இந்த உட்கார்ந்திருப்பதான் மெல்கிசேதேக். இந்த உட்கார்ந்திருப்பது என்னதுங்க? மெல்கிசேதேக். இதுதான் நியாய தீர்ப்பு, தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு. என் பிள்ளைகள் இவர்கள், இவர்கள் சுற்றி என்னை, இவர்தான் சங்கம், இவர்தான் சபை, இவர்தான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. இவர்களுக்கு இந்த மகிமை இருக்கிறது. 24 சிங்காசனம். இந்த 24 என்பது பூர்ணமாக்கப்பட்ட தேவ சித்தம் செய்த ஞானம், புத்தி, ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் உடையவர்கள், விவேகமாய் செயல்பட்டவர்கள், அறிவாய் செயல்பட்டவர்கள். இவர்களுக்குள்ள ஞானம், புத்தி என்கின்ற 24 என்கின்ற மகிமை பூரணம் இவர்களுக்குள்ள இருக்கிறபடினாலே இவர்கள் பிதாவாகிய தேவனை சூழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் பிதாவாகிய தேவனை சூழ்ந்து, இதோ மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்ட அந்த முந்தின நித்தியம் இங்கே சபையின் மூலமாய் பிந்தின நித்தியத்துக்குள்ளே போகிறோம். ஆக இந்த ஒரு அதிகாரத்துல, ஒரு சங்கீதத்துல முந்தின நித்தியத்திலிருந்து பிந்தின நித்தியத்துக்கு வரை பார்த்துட்டோம். ஆமேன்னு சொல்லாமா? ஆக இவங்க தான், இந்த 24 மூப்பர்கள் தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அந்த வசனத்தை வாசித்து முடிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஊழியத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இதுதான் நியாய தீர்ப்பு. இதுதான் என்னது? நியாய தீர்ப்பு. அவர்கள் உட்கார்ந்திருப்பது தான் நீதிமான்களின் சபை. ஆமெனா? அவர்கள் மத்தியில பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதுதான் இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனம், அவருக்கு சொந்த ஜனம். அல்லேலூயா. மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நாம் மகிமை அடைந்தவர்களாய், அவருக்கு சொந்தமானவர்களாய், பிதாவாகிய தேவனுக்கு சொந்த பிள்ளைகளாய், இயேசுராஜா நாமத்தில் நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். ஆக முந்தின நித்தியத்திலிருந்து பிந்தின நித்தியத்துக்கு சொல்லுவதுதான் இந்த 1ஆம் சங்கீதம். நம்ம எல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவருடைய சமூகத்தை என்றைக்கு நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். பரலோக தகப்பனே, ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஒருமனப்பட்டு, எல்லாம் ஒருமனப்பட்டு, எல்லாம் ஒருமனப்பட்டு பாடல் பாடி ஆரம்பிக்கலாமா? ராஜரீக ஆசாரியன், நான் ராஜரீக ஆசாரியன், ராஜரீக ஆசாரியன், நான் ராஜரீக ஆசாரியன், அந்தகார இருளுக்குள்ளே அமர்ந்து கிடந்தவன், ஆச்சரியமான ஒளியால் அழைக்கப்பட்டவன், உற்சாகமாய் அந்தகார இருளுக்குள்ளே அமர்ந்து கிடந்தவன்,
ஆச்சரியமான ஒளியால் அழைக்கப்பட்டவன், கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேர்ந்திட கிறிஸ்தேசு ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், கிருபாசன தண்டையில் உற்சாகமாய் சொல்லி ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், பரிசுத்தர் இயேசுவின் ரத்தம் என்னை பரம நன்மை சேர்த்திட்ட ரத்தம். ஆமென் ஆமென். பரிசுத்தர் இயேசுவின் ரத்தம் என்னை பரம நன்மை சேர்த்திட்ட ரத்தம். ராஜரீக ஆசாரியன் நான், ராஜரீக உற்சாகமாய் ராஜரீக ஆசாரியன் நான், ராஜரீக ஆசாரியன். காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்த என்னை பரிசுத்த அழைப்பினாலே என்னை அழைத்தார். காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்த என்னை பரிசுத்த அழைப்பினாலே என்னை அழைத்தார். ஆரோன் முறை அல்ல, நான் லேவியனும் அல்ல, மெல்கிசேதேக் முறைமையின்படி என்னை அழைத்தார். ஆரோன் முறை அல்ல, நான் லேவியனும் அல்ல, மெல்கிசேதேக் முறைமையின்படி என்னை அழைத்தார். பரிசுத்தர் இயேசுவின் ரத்தம் என்னை பரம நன்மை சேர்த்திட்ட ரத்தம். ஆமென் ஆமென். எல்லா உற்சாகமா என்னை பரம நன்மை சேர்த்திட்ட ரத்தம். பரிசுத்தர் இயேசுவின் ரத்தம் என்னை பரம நன்மை சேர்த்திட்ட ரத்தம். ராஜரீக ஆசாரியன் நான், ராஜரீக ஆசாரியன். உற்சாக பலத்தோடு சொல்லுங்க, ராஜரீக ஆசாரியன் நான், ராஜரீக ஆசாரியன். வெள்ளாட்டு கடா காலை ரத்தம் அல்ல, தம் சொந்த ரத்தத்தை என் மேல தெளித்தார். வெள்ளாட்டு கடா காலை ரத்தம் அல்ல, தம் சொந்த ரத்தத்தை என் மேல தெளித்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ரத்தத்தோடு நிறைந்து நித்திய மீட்பை எனக்கு உண்டு பண்ணினார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ரத்தத்தோடு நுழைந்து நித்திய மீட்பை எனக்கு உண்டு பண்ணினார். பரிசுத்தர் இயேசுவின் ரத்தம் என்னை பரம நன்மை சேர்த்திட்ட ரத்தம். ஆமென் ஆமென். அப்பா என்னை பரம நன்மை சேர்த்திட்ட ரத்தம். ராஜரீக ஆசாரியன் நான், ராஜரீக ஆசாரியன். உற்சாகமாய் நான், ராஜரீக ஆசாரியன். கண்மலையாம் கிறிஸ்தேசு அடிக்கப்பட்டதால் அவர் வெடிப்பில் என்னை வைத்து தேவன் பார்க்கிறார். கண்மலையாம் அடிக்கப்பட்டதால் அவர் வெடிப்பில் என்னை வைத்து தேவன் பார்க்கிறார். அப்பா பிதாவே என்று அவரை அழைத்திட தம் குமாரன் ஆவியையே எனக்கு கொடுத்தார். அப்பா பிதாவே என்று அவரை அழைத்திட தம் குமாரன் ஆவியையே எனக்கு கொடுத்தார். பரிசுத்தர் இயேசுவின் ரத்தம் என்னை பரம நன்மை சேர்த்திட்ட ரத்தம். ஆமென் ஆமென். பரிசுத்தர் இயேசுவின் ரத்தம் என்னை பரம நன்மை சேர்த்திட்ட ரத்தம். நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே தகப்பனை இலை உதிராதிருக்கிற மரமாய், நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாய், தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய மரமாய் எங்களை மாற்றும்படியா எங்களை ஜீவ வழியில் அழைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். குமாரன் என்கின்ற அந்த அனுபவத்துல இந்த மாம்சத்தை ரத்தத்தை பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த முந்தி